अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके वीडियो डेली लाइफ தேவைப்படுற மாதிரி சமையல் குறிப்புகள் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போறோம் இதுல இருந்து 60 டிப்ஸ் நான் வந்து சொல்லிருக்கேன் ஒரே வீடியோல நிறைய டிப்ஸ் வர மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्स கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க Subscribe பண்ணாம பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்துறலாம் நம்ம மொத்தமா மசாலா தூள் மிளகாய் தூள்லாம் அரைச்சு வச்சிருப்போம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியா ஆயிடும் அப்படி இல்லனா ஸ்மெல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்ச மாதிரியே இருக்காது அதுக்கு இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதல கொஞ்சமா தூள் உப்பு வந்து தூவிக்கோங்க அது நல்லா எல்லா மசாலாலயும் படுற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க இதே மாதிரி மிளகாய் தூளையும் செஞ்சு வச்சுக்கலாம் கோதுமை மாவு மைதா மாவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படினா வண்டு பூச்சிலாம் வராம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா கட்டி கட்டி ஆகாமையும் இருக்கும் அடுத்த டிப்க்கு இந்த மாதிரி கிரேட்டர்லாம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படினா கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்து கம்மி ஆயிடும் அது ஈஸியா எப்படி ஷார்ப் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம் இதுக்கு வந்து ஒரு காயின் தான் எடுத்துர்க்கேன் 1 ரூபாய் காயின் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஆப்போசிட் சைடு தேய்ச்சோம் அப்படினா நல்லா ஷார்ப் ஆயிடும் ரொம்பவே சூப்பரா ஹெல்ப் பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி தட்டுற கல்லெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது மாடி வீட்ல இருக்கீங்க அப்படினா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நம்ம கீழ சவுண்ட் கேக்கும் வாடகை வீட்ல இருக்கவங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து அது கீழ வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தட்டும்போது பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு கேட்காது கவுண்டர் டாப்மே சேஃபா இருக்கும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் வச்சு தட்டணும் அப்படினா அது உடைச்சிக்கும் அது தவிர்க்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்த டிப் என்ன கல்லுப்பு வந்து ஜாடில போட்டுருக்கேன் ஃபுல்லா கொட்டிட்டேன் இப்போ நம்ம ஸ்பூன் போட்டுட்டு மூடணும் அப்படினா மூட முடியாது அந்த மாதிரி டைம்ல இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்பூனை எப்பவும் போல நார்மலா நம்ம போடாம அந்த கைப்பிடியை வந்து கீழ இந்த மாதிரி வச்சிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு மூடியும் நல்லா டைட்டா க்ளோஸ் ஆயிடும் இந்த டிப் வந்து உப்பு ஜாடிக்கு மட்டும் இல்லாம டீ தூள் சக்கரை டப்பா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஃபுல்லாவே கொட்டி வச்சிட்டோம் அப்படினாலுமே இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஒரு சிம்பிளான டிப் ஆனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஊதுபத்திலாம் பத்தி வைக்கிறோம் அப்படினா ஒரு ஸ்டாண்ட் ஈஸியா நம்ம இப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம துணி காய போடுற கிளிப் தான் எடுத்துர்க்கேன் இப்போ இந்த கிளிப்ல வந்து நம்ம ஊதுபத்தி வச்சிக்கலாம் இந்த ஒரு கிளிப் வச்சாலுமே நமக்கு வந்து நிக்கும் சில சமயத்துல நமக்கு வந்து அந்த பேலன்ஸ் இல்லாம இருக்கும் அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு கிளிப்பையும் எடுத்து இந்த மாதிரி அதுல இன்சர்ட் பண்ணி வச்சிடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடும் நமக்கு எங்க தேவையோ அங்க வச்சிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான டிப் ஈஸியாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பென்சில்ல எழுதி வச்சிருக்கோம் அப்படினா அழைக்கணும் அப்படினா எரேசர் வந்து தேடிட்டு இருப்போம் sometimes இந்த மாதிரி பென்சில்லையுமே பின்னாடி வந்து எரேசர் கொடுத்திருப்பாங்க அது வந்து தீந்துச்சு அப்படினாலுமே நமக்கு வந்து எரேசர் தேடுற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க பென்சில்ல இந்த மாதிரி பேக் சைடு மாட்டிக்கோங்க ரப்பர் பேண்ட் நல்லா டைட்டா போட்டதுக்கு அப்புறமா இத நம்ம ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு எரேசரா யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய டைம் ஸ்கூல் போற பசங்க வந்து எரேசரை தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல டக்குன்னு நமக்கு வந்து இது வந்து யூஸா இருக்கும் இப்போ நான் அழைச்சு காட்றேன் பாருங்க நார்மலா நீங்க எரேசர்ல அழைச்சா எப்படி வந்து அது ரிமூவ் ஆகுமோ அதே மாதிரி சூப்பரா நமக்கு ரிமூவ் ஆயிடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் நம்ம எரேசர் தேடுற டைம்க்கு நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சிசர்ல நம்ம வெளியில எடுத்துட்டு போறோம் அப்படினா நம்ம ஹேண்ட் பேக் உள்ள வச்சு எடுத்துட்டு போயும்போது ஹேண்ட் பேக்குமே ஓட்டை ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணாம எடுத்து வைக்கிறோம் அப்படினாலுமே இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பேனாவோட மூடி தான் எடுத்துர்க்கேன் இப்போ கரெக்ட்டா நம்ம அந்த சிசரோட மேல இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படினா ஒரு சிசருக்கு வந்து நம்ம மூடி போட்ட மாதிரி இருக்கும் உங்க சிசரோட அளவை பொறுத்து நீங்க வந்து பேனா மூடி இல்ல ஸ்கெட்ச் மூடி ஏதாவது எடுத்துக்கலாம் நமக்கு வெளியில எடுத்துட்டு போறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஹேண்ட் பேக்ல நம்ம வச்சு எடுத்துட்டு போறதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேக்கும் சேஃபா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம உப்பெல்லாம் அப்படியே கல்லுப்பு வாங்கி வைக்கிறோம் அப்படினா அப்படியே வைக்காம இந்த மாதிரி வறுத்துட்டு வச்சோம் அப்படினா ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும் உப்பு வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண கூடாது வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணனும்னு சொல்றாங்க அதனால நீங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம சிரப் பாட்டில்லாம் வச்சிருப்போம் குழந்தைகளுக்கு இது வந்து சில நேரங்கள்ல அது வலிஞ்சு ஊத்தினாலோ இல்ல தண்ணி பட்டாலோ அது எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து அழிஞ்சு போய்டும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செல்லோ டேப் வந்து ஒட்டி வச்சிருங்க
இந்த மாதிரி சின்ன பீசஸாக அந்த டிரான்ஸ்பரண்ட்டான செலோ டேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த பாட்டிலை சுற்றி அந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ நாளானாலுமே அது வந்து அந்த டேப் வந்து எடுத்துகிட்டும் வராது. நம்ம எக்ஸ்பைரி டேட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சார்ஜர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து அது தெரியாது, அது எந்த பக்கம் கரெக்டான அதுன்னு தெரியாமல் நம்ம மாற்றி மாற்றி போடுவோம், பின் வந்து உடஞ்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு மார்க்கர் எடுத்துகிட்டு நமக்கு கரெக்டான சைடு எதுவோ அந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம மாற்றி போடாமையும் இருப்போம். இந்த மாதிரி பின்னும் நமக்கு உடையாது. வயசானவங்களாம் சில நேரம் நமக்கு வந்து பின் கண்டுபிடிக்க முடியாமல் திணறுவாங்க. அந்த டைமில் நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பழுத்து போயிடும், ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பச்சை மிளகா சீக்கிரமாக வீணாகாது. அதே மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சிடுங்க. ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸில், எந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸில் போடும்போது ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க அந்த பாக்ஸில். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பச்சை மிளகா சீக்கிரமாக வீணாகாமையும் இருக்கும். இதுக்கப்புறமா ஏர் டைட்டாக நல்லா மூடி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ரசம்லாம் வைக்கிறோம் அப்படின்னா கடைசியாக இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் ரசத்தை வந்து வச்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் சேர்த்து ஒரு ரசம் வைப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம், அதுதான் இந்த ரசத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் கொடுக்கும். ரசத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் குழம்பெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே கடைசியாக அந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரைலாம் கடையும் போது பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா ஒரு கீரை கடையும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை அதையுமே சேர்த்துக்கோங்க. அந்த கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு உடனே மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது இந்த ரசம் சோறுலாம் நம்ம கிண்டி கொடுப்போம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்லாம் ஃபாலோ பண்ணி ரசம் வச்சு கொடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பருப்பு, சாம்பார் அந்த இதுக்கு கூட நீங்கள் கடைசியாக நெய் சேர்த்து கிளறும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேங்காய் உடச்சிட்டு நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஈரமே இல்லாமல் தொடச்சிக்கோங்க. நல்லா தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சும்மா வெறுமனையே கவரில் போட்டு வைக்கலாம். பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி மேலே ட்ரை ஆகும், ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி மஞ்சள் ஆகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேங்காய். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி துணிக்கு போடுற கிளிப்பு 2 எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த டேப்பை வந்து வீடியோக்காக காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து நேனோ டேப்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டான கலரில் இருக்கும். அது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா ஸ்ட்ராங்கான டேப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கிளிப்புமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. நல்லா அதில் வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற லைட்டர் தான் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், துணிக்கு போடுற கிளிப்பு வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம். நமக்கு அப்படியே இருக்கும். நம்ம நல்லா ஸ்ட்ராங்கான டேப் போட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நடுவில் வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஹூக் வந்து ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து அந்த டபுள் சைட் டேப்போட அந்த கம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்கோல் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பொருள் போட்டு வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மெட்டல் வளையல் அப்படி இல்லைன்னா கவரிங் வளையல் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கண்ணாடி வளையல் வந்து செட் ஆகாது, நமக்கு வந்து நம்ம மாட்டும்போது கீழே விழுந்து உடஞ்சிடும். இந்த வளையல் வந்து நம்ம சேஃப்டி பின்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்டே எவ்வளோ சேஃப்டி பின் இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி கோர்த்து வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேடாமல் டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேஃப்டி பின் அடிக்கடி தேடிட்டுருப்போம், அதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஆணியில் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்க்கு நம்ம சேஃப்டி பின்னை வந்து எடுத்துக்கலாம். சேஃப்டி பின் வந்து நான் கொஞ்சம் பெரிய பின்னாகவும் எடுத்திருக்கேன். இதில் நமக்கு வளையல் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரே மாதிரியான நிறைய வளையல் வச்சுருப்போம். நீங்கள் வந்து தனித்தனியாக தேடுற மாதிரி இருக்கும். நம்ம பாக்ஸில் போட்டு வச்சாலுமே வந்து கலைஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு செட்டாக நமக்கு வந்து வளையல் வந்து கோர்த்து வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பின்னெல்லாம் நமக்கு நான் எல்லாத்தையுமே கோர்த்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு செட்டாக வேணும்னா நீங்கள் பெரிய ஊக்கு வச்சுட்டு கோர்த்துட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே மாட்டி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பாக்ஸில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம பெரிய பாக்ஸில் நிறைய வளையல் அப்படி அப்படியே போட்டு வைக்காமல் இந்த மாதிரி பின்னில் கோர்த்து வைக்கும்போது நமக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நிறைய வளையல் வச்சுருப்போம். அது எல்லாமே நம்ம ஈஸியாக அந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எடுத்து போட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்க்கு நான் அந்த மாதிரி கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன். கருவாடை வந்து நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணாலுமே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கவுச்சி வாடை வந்து கம்மியாகும். இதுக்கு கருவாடை எடுத்துகிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சில கருவாடு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். அந்த மாதிரி கருவாடுக்கெலாம் நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துருங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு உடனே எடுத்துடலாம். ஒரு சில கருவாடு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நான் எடுத்துட்டேன். இந்த கருவாடு வந்து உதிர்ந்து வந்துடும் அப்படியே. இது காளா கருவாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா அந்த மேலே இருக்க அந்த செதிலெல்லாம் சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் கருவாடை வந்து கழுவி பாருங்கள். இந்த தோலுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே தோலை இந்த மாதிரி பிச்சு எடுக்கும்போது வந்துடும் தோல் ஈஸியாக. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த தோல் அப்படியே எடுத்துடலாம். இப்போ நம்ம கருவாடை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ கருவாடு தொக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க கருவாடை. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணும்போது கருவாடு வந்து கரைஞ்சும் போகாது. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக அப்படியே கருவாடு போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொக்கு பண்ணி பாருங்கள். கருவாடு தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் பொரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அந்த சைடுமே 2 சைடுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தொக்கு செய்யலாம். இப்போ சிம்பிளான ஒரு கருவாடு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வானலில் அதே எண்ணெயில் நம்ம கருவாடு பொரிச்சோம் இல்லையா, அதே எண்ணெயில் ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தோல் இல்லாமல் உரிச்சிட்டும் தட்டி சேர்த்துக்கலாம். நான் தோலோடு அப்படியே தட்டி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி. இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம கருவாட்டில் வந்து உப்பு இருக்கிறதுனால உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது வந்து குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் பவுடர் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி அதையுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தொக்கு வந்து கொஞ்சம் கிரேவி பதம் வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து வரட்டும். புளி கூட மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்க கருவாடு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து முள்ளோட அப்படியே முழுசாகவே போட்டு சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த முள் இருக்கிறதுலாம் பிடிக்காது. அதனால நீங்கள் வந்து அந்த முள்ளை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பொரிச்சதுக்கப்புறமா முள்ளை எடுத்துகிட்டு அந்த சதை பீஸை மட்டும் போட்டுக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இறக்குனிங்கன்னா சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்ம கருவாடு தொக்கு செமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கருவாடு தொக்கு சாம்பார் சோறு, ரசம் சோறு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெறும் சோறு கூட பிசைஞ்சு சாப்பிடுவோமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே பாவக்காய் பொரிக்கும் போது பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. சம்டைம்ஸ் பெரியவங்களுமே சாப்பிட மாட்டாங்க. அது எப்படி நம்ம பாதி அளவுக்கு கசப்பை குறைச்சிட்டு
நல்ல கிறிஸ்பியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு பவுலில் பாவக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்லைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு தண்ணியும் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அப்படியே டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு திருப்பி 2 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தனியாக வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட தயிர் இருந்ததுன்னா இதில் தயிர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம். லெமனும் உப்பும் சேர்க்கறதுனால நமக்கு வந்து அந்த கசப்பு வந்து கம்மியாகும். அதுக்காக தான் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இப்போ தோசை தவாவில் பொரித்து எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக பாவக்காய் ஃப்ரை கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பியே சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அந்த மசாலா கூட அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணி இந்த மாதிரி நகை பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த நகை பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற முக்கியமான பொருட்கள் பாஸ்புக்கு, கேஸ் புக்கு, அப்புறமா வந்து பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரியான முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தூசி படியாமையும் இருக்கும். நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காது. ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக வச்சுட்டு தேடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதை ஒரே பாக்ஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், தூசி படியாமல் நீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு அந்த மாதிரி ரவுண்டான ஜுவல் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம இது யூஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்செட் எல்லாமே அங்கங்கே களைஞ்சு போய் கிடக்கும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இந்த பாக்ஸ் உள்ள போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வேறு எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னாலும் ஹேண்ட்பேக்கில் போட்டு வைக்கிறதுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவலிங் டைமில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணி போடுற டிஷர்ட் வச்சு நம்ம சூப்பராக மிக்சிக்கு வந்து ஒரு கவர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஃபேடான டிஷர்ட்லாம் வச்சுருப்போம், வெளியில் கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான டிஷர்ட் வந்து இந்த மாதிரி நம்ம கவராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வேஸ்ட்டாக நம்ம காசு கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்க பொருளை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்துக்கோங்க, அதை பின்னாடி திருப்பிக்கலாம். இது ஆப்போசிட் சைடு திருப்பிட்டதுக்கப்புறமா இந்த கையோடு சேர்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் காட்டுற மாதிரி 2 கையையும் அந்த கழுத்தும் சேர்த்து மடிச்சுட்டு அப்படியே வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே திருப்பிக்கோங்க. அது நல்ல பக்கம் திருப்பிட்டு நம்ம கவர் மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சின்ன மிக்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன டிஷர்ட்டாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக அதில் வந்து பொருந்துற மாதிரியான டிஷர்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டிஷர்ட் தான் போடணுன்னு இல்லை, வேஸ்ட்டான நைட்டி கிளாத் இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி கட்டிட்டு போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக கவர் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அழுக்காகாமையும் இருக்கும், தூசி அடையாமையும் இருக்கும். நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டு போகும்போது நமக்கு மிக்ஸி வந்து க்ளீனாகவே இருக்கும், தூசி அடையாமல். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மிக்ஸிக்கு கவர் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி கிரைண்டருக்குமே கொஞ்சம் பெரிய டிஷர்ட்டாக எடுத்துக்கோங்க. டிஷர்ட்டை வந்து பேக் சைடு திருப்பிட்டு அந்த கையும் அந்த காலர் சைடும் சேர்த்து அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு நம்ம கவராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபேடான டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். சில டைமில் நல்ல டிஷர்ட்டாக இருக்கும், நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரியான டிஷர்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரைண்டருக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய டிஷர்ட்டாக எடுத்திருக்கேன். ஆன்லைனில் கிரைண்டருக்கு மிக்ஸிக்கெலாம் இந்த மாதிரி கவர் வந்து நிறைய கிடைக்கிது. அந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்காமல் யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம ஈஸியாக
ரெடி பண்ணிட்டோம். கிரைண்டர் எல்லாமே நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டைமில் நமக்கு ரொம்ப தூசி அடைஞ்சிருக்கும். அதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தூசி அடையாமல் இருக்கும். இப்போ ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு திருப்பிட்டேன். நல்ல பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்கள் கிரைண்டருக்கு ஏற்ற மாதிரியான டிஷர்ட் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இந்த மேலே இருக்க இந்த நம்ம நாட் போட்டோம் இல்லையா, அந்த இது வெளியில் தெரிஞ்சாலும் இந்த மாதிரி லைட்டாக சைடில் வந்து நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வெள்ளி கொலுசுலாம் நம்ம எடுத்து வச்சுருப்போம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி கருத்து போயிடும். அந்த மாதிரி கருத்து போகாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. வெள்ளி நகையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் வந்து தூவிக்கோங்க. தூவி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கருத்து போகாமல் இருக்கும். அடுத்துட்டு இதுக்கு நான் வந்து சாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். பழைய சாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மாஸ்க்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ சாக்ஸ் எடுத்துகிட்டு அது உள்ளே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் வந்து கொட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கொட்டி விட்டுட்டு அதை 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடுங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வாஷிங் மிஷினில் டெய்லி துணி போடுவோம். சில நேரங்களில் அதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிஷின்லேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் துணிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் நல்லா ஸ்மெல்லாகவே இருக்கும். நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் வைக்கிறோம், வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னும் போதுமே இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைட்டர் வந்து வீணாகாமல் நல்லா க்ளீனாகவே இருக்கும். இதுக்கு வந்து நான் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அழுக்கு எண்ணெய் பீஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அதில் அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். லைட்டர் வந்து புதுசை போலவே நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். இதே மாதிரியே கைப்பிடி சைடுமே லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதையுமே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டர் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்குலாம் நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக முளை விட்டுடும். அந்த முளைப்பு வராமல் இருக்கிறதுக்கு இது கூட நீங்கள் வந்து பூண்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு கூட போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து முளைப்பு வராது உருளைக்கிழங்குல. உருளைக்கிழங்கு எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்போது நம்ம வெங்காய கூடையில் வந்து வெங்காயத்தை கூட போட்டு வைக்காதீங்க. இந்த மாதிரி பூண்டு கூட போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக முளைப்பு வராமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உருளைக்கிழங்கு. நீங்கள் சமைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கேஸ்கெட்டை வந்து ஒரு மாதிரி நல்ல சில் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. நல்லா அந்த க்ரிப்பாக இருக்கும். கேஸ்கெட் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் அந்த மூடியில். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அந்த 10 நிமிஷம் டைம் வந்து ஃப்ரீசரில் கூட வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாகவே சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ரொம்பவே சிம்பிளான டிப்பு, நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி செராமிக் கப் தான் எடுத்திருக்கேன். நம்ம டீ குடிக்கிற கப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதுக்கு வந்து 2 ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன். இதை சுற்றி நம்ம வந்து க்ராஸாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இது கிடச்சிரும். இப்போ வந்து நான் ஸ்பூன் ஸ்டாண்டில் வந்து நிறைய நம்ம ஸ்பூன் போட்டு வச்சுருப்போம். தனித்தனியாக நம்ம வந்து தேடிட்டுருப்போம். ஃபோர்க் ஸ்பூன் தனியாக, அந்த மாதிரி பெரிய ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அந்த மாதிரி தேடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்கவுமே அழகாக இருக்கும். ஸ்பூன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்தி, சிசர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நம்ம தனித்தனியாக பிரித்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேடணும்னு அவசியம் இருக்காது. நம்ம டக்குனே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த வந்து விஸ்கு அப்புறம் அந்த ப்ரஷ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக குழந்தைங்களோட பேனா, பென்சில், ஸ்கெட்ச் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னாலுமே அவங்க தேடாமல் எடுக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம ஸ்டடி டேபிளில் வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த சீப்பு இதெல்லாம் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற கப்பை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குக்கரோட கேஸ்கெட்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் அழகாக ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம துணிக்கு போடுற கிளிப்பெல்லாம் அதில் மாட்டி வச்சுட்டு நம்ம துணி எங்கே காய வைக்கிறோமோ அந்த கொடியில் வந்து மாட்டி விட்டுடுவோம். இல்லை பக்கத்தில் ஏதாவது ஆணியில் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேடணும்னு அவசியம் இருக்காது. டக்குன்னு எடுத்துக்கலாம்.
ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் உங்களுக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த கிளிப் போடுறதுக்குன்னே தனியாக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நமக்கு துணி காய வைக்கிற இடத்துலையே இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்ம இட்லி மாவு கடையில் வாங்கினாலும் வீட்டில் வாங்கினாலும் சரி, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி இட்லி ஊற்றி பாருங்கள். இட்லி நல்லா பூ மாதிரி வரும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சாலுமே நமக்கு வந்து இட்லி வந்து சில நேரம் கல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதுக்கப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். பார்க்கலாம், ஃப்ளாஸ்கிலலாம் நம்ம பாலோ டீயோ அப்படி இல்லைன்னா சுடு தண்ணி ஊற்றி வைக்கிறோம். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றி வைப்போம். அந்த மாதிரி ஊற்றாமல் கொஞ்சம் கீழே வரைக்கும் ஊற்றிடுங்க. இப்போ நான் அந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த வாய்ப்புறத்தோட கீழே அந்த கோடுக்கும் கீழே ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து இந்த சூடு நிற்கும். நம்ம அந்த மூடி போடுறதுக்கும் கீழே ஊற்றிக்கோங்க. இந்த காட்டன் பார்த்திங்களா, இந்த இடத்து வரைக்கும் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சூடாகவே இருக்கும். அதே மாதிரி ஊற்றும்போது லைட்டாக சாய்ச்ச மாதிரி ஊற்றுனீங்கனாலுமே நல்லா சூடு நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு துவரம்பருப்பு மட்டும் வேக வச்சு நம்ம சாம்பார் வைப்போம். அதுக்கு பதிலாக துவரம்பருப்பு கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு அதையுமே சேர்த்துட்டு வேக வச்சு பாருங்கள். சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்பப்போ துவரம்பருப்பு கூட பாசிப்பருப்பு சேர்க்காமல் நீங்கள் துவரம்பருப்பு கூடவே பாசிப்பருப்பையும் மிக்ஸ் பண்ணியும் வச்சுக்கலாம் சாம்பாருக்கு பருப்புக்கு இந்த மாதிரி போடும்போது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கெச்சப் பாக்கெட்ஸ் அப்புறம் மயோனைஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கடையில் வாங்குவோம். அந்த பேக்லாம் தீந்துருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி கீழே தான் போடுவோம். அந்த பேக்கெட்டை வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக நான் தண்ணி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதை ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஐஸ் கட்டி தேவைப்படுது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து சில நேரங்களில் நமக்கே யூஸ் ஆகும். நமக்கு கை வலி இல்லை காலில் வீக்கம் இருக்குது அந்த மாதிரி டைமில் கூட நம்ம வந்து ஐஸ் பேக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம நெய்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்க மாதிரியே அந்த ஸ்மெல் வந்து இருக்காது. அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அது வந்து ஒரு இந்த மாதிரி எவர் சில்வர் கண்டெய்னரில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் வந்து அதில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாமையும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்லேயுமே நமக்கு வந்து நிறைய நெய் இருக்கும். இதை நம்ம வந்து ஹீட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஏதாவது ஒரு சூடான பொருள் இருக்குது அப்படின்னா அது மேலே நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஒரு 2 செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சு கூட எடுக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குக்கர் வந்து நல்லா சூடாக இருக்குது. அது மேலே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். உங்களுக்கு வந்து அந்த நல்லா அது வந்து உருகி வந்துடும் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான டிப்பு. புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிருக்கு. நம்ம அந்த கரண்டியில் இருக்கிறதுமே அந்த சின்ன ஸ்பூனில் இருக்க நெய் கூட நல்லா உருகி நமக்கு கிடச்சிருக்கும். திருப்பியும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோல் கத்தி இது எல்லாமே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஷார்ப் இல்லாமல் போயிடும். அதுக்காக இந்த சிம்பிளான டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் நிறைய செராமிக் கப்ஸ் வச்சுருப்போம். டீ குடிக்கிற கப் அந்த மாதிரி அந்த கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கப்பாக இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்புக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த கப்பை வந்து கவுத்து வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஓரங்களில் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா கத்தி சிசர் இது எல்லாமே நல்லா ஷார்ப்பாகிடும். ரொம்பவே சிம்பிளான டிப்பு, ஆனால் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு நம்ம வந்து கத்தி வந்து ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அதில் தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னாவே நல்லா ஷார்ப்பாகிடும். இந்த செராமிக் கப்புக்கு பதிலாக இந்த வந்து நம்ம இஞ்சி தட்டுற கல்லோட அந்த உரல் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட எடுத்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ஷார்ப்பாகிடும். இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த இஞ்சி தட்டுற கல்லை கவுத்து போட்டு அதுலேயுமே நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த கல்லில் பண்ணும்போதும் நமக்கு வந்து நல்லாவே எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு.
இந்த டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சாம்பாருக்கு பருப்புலாம் வேக வைப்போம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாமே நீங்கள் என்னெல்லாம் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதுக்கு பதிலாக அரிசிக்கல் ஒன்று தண்ணியில் வேக வச்சு பாருங்கள். சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போவும் வைக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 2 தண்ணியை அலசி நம்ம கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு தண்ணி எடுத்து சேர்த்துக்கணும். இதில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கல் ஒன்று தண்ணி சேர்க்கும்போது நல்லா திக்காகவும் இருக்கும். சாம்பாரோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்திக்கோ பூரிக்கோ மாவு பிசையும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு பிசைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிசைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கவுண்டர் டாப்பில் நம்ம போட்டு பிசைகிறதுக்கு வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான டிப்பு. நீங்கள் இந்த மாதிரி தட்டு இல்லை அப்படின்னா அகலமான பாத்திரமாக எடுத்து பிசையும் போது உங்களுக்கு இருக்குன்னு. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பரை நல்லா கசக்கிக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கசக்கிட்டு நம்ம இந்த சிங்கோட இந்த ஹோல்ஸில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நைட் டைமில் இதை பண்ணிங்க அப்படிங்கும்போது கரப்பான் பூச்சிலாம் வராமல் இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் சிங்கில் வந்து ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த நியூஸ் பேப்பர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நைட் டைமில் தான் நமக்கு அதிகமாக கரப்பான் பூச்சி தொல்லை இருக்கும். நம்ம நல்லா சிங்கை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அந்த மாதிரி உரிச்சதுக்கப்புறமா எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக உடச்சிட்டு அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி முழுசாகவும் வைக்கலாம். நீங்கள் உடச்சிட்டு யூஸ் பண்ணால் கூட மேலே லைட்டாக தேங்காய் எண்ணெயோ இல்லை உப்போ தூவிட்டு வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கும். தேங்காய் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுடுங்க. நம்ம ஃப்ரிட்ஜு வந்து க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இந்த மாதிரி லேசாக ஆட்டி பார்க்கும்போது தண்ணி ஆடுறது தெரியும். எந்த தேங்காயில் தண்ணி கம்மியாக ஆடுதோ அந்த தேங்காவை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த தேங்காய் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்பு உங்களை கொஞ்சமாக வாஸ்லின் எடுத்து அந்த ஊதுபத்தியெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. வாஸ்லினுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியும் அப்ளை பண்ணலாம். வாஸ்லின் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பற்ற வச்சோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஊதுபத்தியோடு சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பற்ற வைக்கும்போது கொஞ்சம் நேரம் அதிகமாக ஏறி அடித்தட்டு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பிளேட்ஸை வச்சோன்னா அந்த அடித்தட்டு வந்து தண்ணி ஏறாமல் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம பிளேட்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போதும் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவும் இட்லி வெந்துடும். 5லேருந்து 7 நிமிஷம் வச்சா போதும் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். விசில் வந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. நார்மலாக அரிசி உளுந்து வெந்தயம் மட்டும் போட்டு அரைச்சாலே போதும். சூப்பராக இருக்கும். வேறு எந்த பொருளுமே சேர்க்க வேணாம். இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் நான் அடியில் இருக்க பிளேட் தான் காட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி ஏறலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா மாவு இந்த மாதிரி எது ஸ்டோர் பண்ணாலும் பல்காக ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி சின்னதாக ஒரு துண்டு தேங்காவோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வண்டு பூச்சிலாம் வராது. 6 மாதம் ஆனாலும் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் ஓட்டுக்கு பதிலாக 5 பல் பூண்டு சேர்த்துட்டு அதையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வண்டு பூச்சி வராமல் இருக்கும். இல்லை அப்படின்னா தூள் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அது கூடவே பூண்டும் சேர்த்து போட்டு வச்சுக்கலாம். கோதுமை மாவு மட்டும் இல்லை அரிசிலையுமே அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். அரிசிலலாம் சீக்கிரமாக ஒரு மாதிரி நமத்து ஸ்மெல் வந்துடும் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது. அதுக்கு தேங்காவோட போட்டு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். துணி துவைக்கிறதுக்கு சம்டைம்ஸ் லிக்விடோ டிட்டர்ஜென்ட்டோ தீர்ந்து போயிடுச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துக்கலாம். இந்த 1 ரூபா பாக்கெட் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10 துணிக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பாக்கெட் கூட சேர்த்துக்கோங்க. ஷாம்பு சேர்த்துட்டு நம்ம நார்மலாக துவைக்கிற மாதிரியே துவைச்சி எடுத்துடலாம். நல்லா ஷைனிங்காக பளபளன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் டிட்டர்ஜென்ட் போட்டு துவைக்கிறீங்க அப்படின்னாலும் கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக டெய்லி யூஸ் பண்ணுற வாஷ் பேஷனில் இந்த மாதிரி கரையாக இருந்ததுன்னா அது ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஹார்பிக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற ஹார்பிக் எடுக்காமல் தனியாக க்ளீனிங்க்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேஸ்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்பிக் எடுத்துக்கோங்க. இது நல்லா கரையாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட ரொம்ப கரையாக இருக்க
இதை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாஷ் பேஷன் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க அந்த பைப்லலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப கரையாக இருந்தது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்ங்க. ஊற வச்சுட்டு தேய்க்கும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக நான் அந்த ப்ரஷ்லேயே தான் தேய்ச்சி எடுத்தேன். நம்ம ஸ்க்ரப்பரோ இல்லை ஸ்பாஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே போட்டு அழுத்தி தேய்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ப்ரஷ்ஷாலேயே தேய்ச்சி எடுத்துடலாம். வாஷ் பேஷன் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க ஏரியாலுமே நல்லா நான் தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே விடாப்பிடியான கரையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், நல்லா கழுவிட்டேன். இப்போ இதே மாதிரியே அந்த பைப்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ப்ரஷ்வாலேயே தேய்ச்சிடுங்க. சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதே மாதிரியே ஒரு நல்ல உப்பு கரை படிஞ்சிருக்க டைல்ஸை கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாத்ரூமில் இருக்க பைப்ஸுமே இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி போட ஈஸியாக அந்த ஒரு பொருள் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். லைட்டாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. ஃபுல்லாக எங்கெல்லாம் அதிகமாக ஸ்ட்ரெயின் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி பாருங்கள். ஸ்விட்சுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ப்ளக் போர்ட்லேயுமே நான் தடவி விட்டுறேன். அந்த இடத்துல செலோ டேப் போட்டு அந்த கரை அப்படியே ஒட்டியிருக்கு. அதுக்குமே நல்லா தடவிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, வேஸ்ட் ப்ரஷ் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு கூட தேய்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை வச்சு நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா ரொம்ப கரையாக இருக்கிற ஸ்விட்ச் போர்டு கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்க இடத்துல இன்னும் கொஞ்சம் கூட பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இப்போ நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு க்ளீனான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். ஸ்விட்ச் ஓரங்களெலாம் கூட கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கலாம். உங்களுக்கு தேய்க்க முடியல அப்படின்னா நீங்கள் பட்ஸில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா தொடச்சதுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக ஏதாவது ஃபோனில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கையிலே வச்சுட்டு பார்த்துட்ருக்க முடியாது. நம்ம வேலையும் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்கு தான் இருக்குது. நம்ம சார்ஜ் போடுறோம் இல்லையா, அடாப்டர் அதை எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோனை அதில் வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஒரு ஸ்டாண்ட் ரெடி ஆகிடும். நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஈஸியாக நகர்த்தி வச்சுக்கலாம். ஃபோன் கீழேயும் விழாது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹரிசாண்டலாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கலில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செலோ டேப் இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இனிமேல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.